என்ன சேரா இருக்கா? இன்னைக்கு லக்கு எத்தனை மீன் பிடிக்க போகிறோம்? அண்ணா ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ரெடி கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போய் ஃபார்வர்டாக போட போகிறோங்க. புகைப்பிடித்தால் புற்றுநோய் உண்டாக்கும், உயிரை கொள்ளும். மது அருந்துவால் உடனது கேடு, உயிரை கொள்ளும். மக்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி என்ன பிளான்னா, சண்டே அதுமா வந்து மீன் பிடிக்க போகலான் இருக்கோம். இந்த வழியாக தான் போயிட்டுருக்கோம். ஸோ இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப கரடு முரடாகவே இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக வாக் பண்ணி போகணும். அண்ணன் வந்து வழிகாட்டி நம்மளை கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. இங்கே இந்த ரூட்டில் தான் முள்ளெல்லாம் வெட்டி போட்டு வச்சுக்கிறாங்க. ஸோ அந்த சைடில் வந்து வலை போட்டுருக்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போய் ஃபார்வர்டாக போட போகிறோங்க. ரொம்ப பார்த்து போனா என்ன சேரா இருக்கா? பார்த்து 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 ரிட்டர்ன் வர முடியுமா? சரி சரி. செடி மேலே வச்சு இறங்காது போல். ஒரு நல்ல இடத்த பார்த்துட்டு செட் பண்ணிட்டோம் இங்கே. ஸோ இப்போ என்னென்னா, இதுக்கான ஃபுட்டை வந்து ரெடி பண்ணிவிட்டு ஸோ அதில் ஃபீட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம இங்கே த்ரோ பண்ண வேண்டியதான் இந்த ஏரியில். ஸோ இன்றைக்கி லக்கு எத்தனை மீன் பிடிக்க போகிறோம் அது எல்லாத்தையும் வீடியோவில் பார்க்கலாம். மாவு இது ரெடி பண்ண மாவு வந்து கொஞ்சம் ஃபீடிங் பண்ணிகிட்ருக்கோம். ஃபீடிங் பண்ணிட்டு இந்த மாவு வந்து ஃபஸ்ட்டு உள்ளே போட்டுட்டு இதை கரையை வச்சுட்டு அதுக்கப்புறம் புதுசாக வந்து திருப்பியும் வந்து ஃப்ளேவர் ஆட் பண்ணி ஸோ உள்ளே போடுவோம். ஸோ அண்ணா ரெடி பண்ணிகிட்ருக்காரு. ரெடி பண்ணி இதை த்ரோ பண்ண போகிறாரு உள்ளே. சரி, நம்ம அதை பார்ப்போம். ஸோ த்ரோ பண்ணும்போது நம்ம கொஞ்சம் லாங்காக நிற்கிறது நல்லது. அப்பா ஏதோ ஒரு 60-70 மீட்டருக்கு அந்தாண்ட போய் வந்துருக்கு. ஸோ 1 2 3 4 போட்டிருக்கோம். ஸோ இன்னும் ஒரு 5 ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து மீனுக்கான ஃபீடிங் வந்து ரெடி பண்ணணும். ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் மற்ற வேலையெல்லாம் பார்க்கணும். கொம்பு ஸ்டிக்கு இல்லாதனால வந்து கீழே படுக்க வச்சுருக்கோம். மீன் அடித்தா ரிஸ்க்கு தான். பாட்டில் உள்ளே ஓடி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ எல்லாமே செட் பண்ணியாச்சு. ஒரு 4லேருந்து ஒரு 5 தூண்டில் உள்ளே போட்டோம். ஸோ புதுசாக வந்து ஃபீடிங் வந்து ரெடி பண்ணலான்னு இப்போ வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாம் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கலக்கிறது, தவிடு. நெக்ஸ்ட்டு அண்ணன் அரிசி மாவு போடுறாரு கொஞ்சம். ஆனால் இது தேவையான அளவு தான் போடணும், ரொம்ப அதிகமாக போடக்கூடாது. நெக்ஸ்ட்டு சத்து மாவு. இது கடல மாவாண்ணா? மைதா மாவு. இது கொஞ்சம் கிரிப்னஸ்க்காக ஓரளவு போட வேண்டியது. அவரை போட்டு தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ மிக்ஸ் பண்ணிட்டோம்னா தான் அந்த மிக்சிங்கெலாம் வந்து கரெக்டாக ஒரு மிங்கல் ஆனால் தான் ஸோ மீனுக்கு வந்து ஃபீட் பண்ணுறது கரெக்டாகவே இருக்கும். போல் ஏரியில் வந்து அலை இல்லைன்னா நல்லா மீன் மாட்டோம்னு சொல்லுவாங்க. அதுமாரி தான் இருந்தது இன்றைக்கி ஃபுல்லாக. அலையே எல்லாமே வெயிலும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. நெக்ஸ்ட்டு வாங்கிட்டு வந்த ரோஸ் மில்க் எசன்ஸு அது தண்ணியில் மிக்ஸ் பண்ண போகிறாரு. தண்ணி வந்து ரொம்ப வேணான்னு நினைக்கிறேன். அதனால் ஓரளவு ஒரு டாட் பட வந்து ரொம்ப போதுமா? தண்ணி நான் ஊற்றுட்டா கொடுங்க கொடுங்க, நான் ஊற்றுறேன். ஃபீடிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கலர் மாறிக்கிட்டே வருது. வாசனையும் நல்லா தூக்கலாகவே வந்துட்டுருக்கு இங்கே. ஃபீட்டில் வந்து ஃபீட் பண்ணிகிட்ருக்கோம். இது மீனுக்கு வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஸ்மெல்லும் வந்து சூப்பராக இருக்குது. சரி, நம்ம ரோஸ் மில்க்கு குடிக்கிற ஸ்மெல்லு தான் இருக்குது. அதில் கொஞ்சம் மாவு எல்லாம் ஆட் பண்ணி போயிருக்கோம். ஏன்னா அவங்களுக்கு டேஸ்ட் பிடிக்கும்ல, அதனால் பிடிச்சி சாப்பிட்டோன்னா மீன் நம்மளுது, இல்லைன்னா கிடையாது.
ரெடி பண்ண ஃபீடை வந்து இப்போ நம்ம வந்து உள்ளே த்ரோ பண்ண போகிறோம். ஸோ அதை வீடியோ எடுக்க ஆள் இல்லை. ஆனால் அண்ணனும் பிசார் 2 பேர் தான் வந்திருக்கோம். ஸோ த்ரோ பண்ணிவிட்டு கீழே வைக்கும்போது வீடியோ எடுத்தோம். ஸோ நம்ம தப்பாக இருந்ததுனால வந்து அண்ணன் வந்து கரெக்டாக ஃபீட் பண்ணி கொடுக்குறாரு. ஓகே இரு ஓகே ஓகேவா? ஓகே. ஹீட் பண்ண தூண்டியில் எடுத்துக்கிட்டு இது போல் ஃப்ரீயாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிட்டு மிஷினை வந்து கொஞ்சம் நல்லா லூஸ் விட்டுக்கிட்டு கொஞ்சம் கீழே தொங்க விடணும். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த வாட்டப்படி நம்மளுக்கு கொஞ்சம் லாங்காக போகும். இப்போ த்ரோ பண்ணும் போது எவ்வளோ லாங்காக போய் விழுது பாருங்கள். நல்லா தொங்க விட்டு இப்படி அடிக்கணும். அடிச்சுட்டு ஸ்டிக்கை கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக பிடிக்கணும். மிஷின் வந்து லூஸாக இல்லைன்னா கண்டிப்பாக இது அறுத்துன்னு போக வாய்ப்பு இருக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு 80 to 90 மீட்ரு போய் விழுந்திருக்கும். ஏமல் மச்சான் வீட்டாக தான் இருக்குது. ஜிலேபியாக இருக்கும். ஜிலேபி அவ்வளோ வீட்டாக வருது. ஆமாம், சைஸாக இருக்குது. ஏன் நான் வெயிட்டு சோம்பு வடிக்கிற மாதிரி இருக்கேன். சைடாக போகுது. ஜிலேபி என்ன இவ்வளோ கீழே வந்துடும். ஓகேண்ணா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் போட்ட ஃபுட்டுக்கு வந்து மீன் வந்து டக்குன்னு மாட்டிருந்தது. பட் நாங்கள் பெரிய மீனுக்கு வெயிட் பண்ணோம். ஆனால் பெரிய மீன் வந்து அந்த டைமில் மாட்டலை. சார் நிறைய சின்ன மீன் வந்து நிறைய மாட்டுச்சு. ஆனால் வலிக்கவோ கொஞ்சம் பெருசாகவே இருந்தது. நார்மல் சைஸ் இல்லாமல் கொஞ்சம் வெயிட்டாகவே இருந்தது. நல்லா ஷோல்டர்லாம் கொஞ்சம் பெயினாகவே இருந்தது இந்த சின்ன மீனுக்கு. ஆனால் கிட்டத்தட்ட குயிக்காக எவ்வளோ மீன் டக்குன்னு மீனும் மாட்டுச்சு. ஆனால் நம்ம போடுற ஃபுட்டு தான் இருக்குது. கூடவே ஏதோ ஒன்று மாட்டினும் வந்துச்சு. அது என்னன்னு தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த கட்டி வச்சு இந்த வாட்டர் பாட்டில் சுற்ற ஆரம்பிச்சிச்சு. அதுவும் வெயிட் பண்ணி பார்த்தா இந்த ப்ளூ கலர் சுற்ற ஆரம்பிக்குது பாருங்கள். பார்ப்போம். அதை இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அண்ணன் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னாரு. வெயிட் பண்ண அதுக்கப்புறம் அவரே எடுக்க ஆரம்பிச்சிட்டார். சார் சுத்தன காலம் இப்போ அண்ணன் இழுத்துட்டு இருக்காரு. உள்ளே வந்து என்ன மீன் இருக்குதுன்னு தெரில. ஆனால் கேன் லைட்டாக தான் சுற்றுச்சு. பெருசாக எதுவும் பட்டிருக்கான்னு தெரில. வாய்ப்பு இல்லை நினைக்கிறேன். ஆனால் பட்டு சின்ன மீன் மாட்டினாலும் பெரிய மீன் மாட்டினாலும் கேன் சுற்றுறது வந்து டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். பட் அதிலே எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. பார்ப்போம் வெளியே என்ன மீன் எடுத்துகிட்டு வராருன்னு. ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துடுச்சு மீன். என்ன மீன்? ஆஹா, இன்றைக்கி ஃபுல்லாகவே இந்த ஜிலேபி மீன் தான் மாட்டிகிட்ருக்கு. பரவாயில்ல, கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிலோ மீன் இது வரைக்கும் காலிலேருந்து பிடிச்சிட்டு போனாங்க. பாருங்கள் மேலே எப்படி மாட்டிட்டு வருது பாருங்கள். ஜிலேபி மாரி தெரியலையே. கேன் சுற்றுச்சு. திருப்பி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் திருப்பியும் சுற்றுவோன்னு. இப்போ இந்த டைமில் வந்து சடனாக எடுத்தால் கரெக்டாக இருக்காது. ஏன்னா மீன் வந்து எஸ்கேப் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. பாப்பா இன்னும் ஒரு 2-3 ரவுண்டு சுற்றுச்சுன்னா ஸோ கேன் எடுக்க ஈஸியாக இருக்கும். நாங்களும் அதை வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வெள்ளை கேன் தான் சுற்றுது. அண்ணா பெரிய மீனாக இருந்தால் அது சுற்றிட்டே இருக்கும்ல? ஆமாம். இப்போ ஆக்சுவலி சின்ன மீன் தான் மாட்டியிருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இன்றைக்கி நம்மளுக்கு டே கிடச்சிதுன்னா பெரிய மீன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இன்னும் நல்லா சுற்ற ஆரம்பிச்சு இழுக்குது. டைட்டில் தான் இருக்குல்ல. ஸோ இந்த டைமில் வந்து சடனாக எடுத்தால் மீன் எஸ்கேப் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. சுற்றுது, நிற்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது போல் வந்து மீன் பிடிக்க வரும்போது அந்த பால் செட் இருக்குல்ல, ஸோ அதில் மாவு வந்து ஃபீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த முள் வந்து கரெக்டாக வந்து ஊக் பண்ணணும். ஏன்னா வந்து மாவு வந்து தண்ணியில் போய் விழுந்தோன்னு பிரியும். ஸோ அதை வந்து கரெக்டாக ஊக் பண்ணி போட்டிங்கன்னா
கரெக்டாக இருக்கும். மீன் மாட்டவும் ரொம்ப வசதியாக இருக்கும். இது முக்கியமான விஷயம். இதை வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கணும். சுற்றிட்டு வருது. கண்டிப்பாக ஜிலேபி தான், சொன்ன மாரியே ஜிலேபி தான் வந்திருக்கு. ஜிலேபி தான் வந்திருக்கு. பார்ப்போம், இன்றைக்கி ஃபுல்லாக இன்றைக்கி டே எங்களுக்கு ஜிலேபி தான் மாட்டுது. இன்னொரு நாள் பெரிய மீன் கண்டிப்பாக பிடிப்போம். அந்த இதில் தான் இருக்கும். மீன் பெரிய மீனுக்கு நாங்கள் எதிர்பார்த்து வந்தோம். இன்றைக்கி ஃபுல்லும் வந்து ஜிலேபி தான் மாட்டுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிலோ மீன் பிடிச்சோம் நாங்கள் ஜிலேபி உண்டி இன்றைக்கி. ஸோ பெரிய மீனுக்கு வாய்ப்பு இல்லை இன்றைக்கி. இன்னொரு நாள் பார்ப்போம். அதுக்கான வீடியோவும் ஷூட் பண்ணி கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.